பறக்கிற மாதிரி ஒரு ஃப்ளைட்டை கண்டுபிடிச்சிருக்கேன் பாருங்க அப்படின்னு ஒரு குட்டி பிள்ளை அவங்க அம்மா கிட்ட போய் காமிக்குது. உடனே அந்த அம்மா ஃப்ளைட்டை வாங்கிட்டு போய் வீட்டுக்கு வெளியால போட்டு டொமீர்னு உடைச்சிருது. உடைச்சதும் இல்லாம இந்த அம்மா அந்த பிள்ளைய பொம்மை பிள்ளைங்க எப்பவுமே பைலட் ஆக முடியாது, போய் சமையல் வேலையை பாரு அப்படின்னு கண்ணா பின்னான்னு திட்டி விட்டுருச்சு. அப்புறமா ஒரு நாள் இந்த பிள்ளை ஒரு எலக்ட்ரிக் போர்டை வச்சு ரிப்பேர் பண்ணிட்டே இருந்துச்சு. அப்போ டப்புன்னு மெயின் போர்டு ஷார்ட் சர்க்யூட் ஆகி எரிஞ்சு கரைஞ்சு போச்சு. இதை பார்த்து இந்த வீட்டம்மா அந்த பிள்ளைய தரன்னு இழுத்துட்டு போய் அவங்க அங்கிள்கிட்ட விட்டுட்டு, இந்த யூஸ்லெஸ் கேர்ளை என்னால் வளர்க்க முடியாது, நீயே வளர்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு வந்துருச்சு. அப்புறமா ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் இந்த அம்மா அவங்க ஃப்ரெண்ட்ஸோட வெளியே போறாங்க. அப்போ அந்த அம்மாவோட ஃப்ரெண்டு அதோ பாரு டிவியில உன் பொண்ணு அப்படின்னு காமிக்குது. இந்த அம்மாவும் பைலட்டா மாறிய தன் மகளை வந்து டிவியில பாக்குறாங்க. பார்த்த உடனே இந்த அம்மா இதுதான் என் பொண்ணு, என்னாலதான் பைலட் ஆனா அப்படின்னு கத்திக்கினே இருக்கு. ஆனா அந்த பைலட் பிள்ளை பேட்டி கொடுக்கும்போது இந்த கிரெடிட்ஸ் எல்லாமே எங்க அங்களுக்கு தான் சேரும், எங்க அம்மாவுக்கு சேராது அப்படின்னு மூஞ்சில அடிச்ச மாதிரி பேட்டி கொடுத்துருச்சு. இந்த அம்மாவுக்கு ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி செம பல்பு. ஸோ எந்த செயலுமே செய்யாம பலனை எதிர்பார்க்க கூடாது.